ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுல வெற்றி பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில தொடர்ந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கணிதம் அறிவு கூர்மை பகுதி 6 பார்க்க போறோம். கணித வினாக்களும் அறிவு கூர்மை வினாக்களும் சேர்த்து இந்த இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தனித்தனியா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கணிதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அறிவு கூர்மையும் பார்க்குறோம். இது இல்லாம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்த்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு இதுலையும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டுருக்காங்க பாருங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அது கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இன்னும் இதே மாதிரி வினாக்கள் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை கேட்டனா எளிமையா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. சோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து தமிழ்லயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைந்த விலையில தரமான பயிற்சி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தா 2999 மட்டும்தான். இதை பெற நம்மளுடைய தமிழ் அகாடமி ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இதுக்கான கோர்ஸ் வந்து இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள தொடர்பு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஓகேங்களா இந்த மாதிரி உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. இது எப்படி ஆன்சர் பண்ண போறோம் பாருங்க. நான் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி அப்படின்னா பிளஸ் எங்க சொல்லுது, பிளஸ் இங்க இருக்கு. பிளஸ் என்பது என்னது, பி என்பவர் கியூயின் தாய், அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப இங்க ஏ வந்து என்னது, தாய். அப்ப ஏ வந்து என்னது, தாய். யாருடைய தாய்? ஏ வந்து யாருடைய தாய், பி இனுடைய தாய். பி இனுடைய தாய் தான் யாரு, ஏ. அடுத்து பி மைனஸ் சி. பி மைனஸ் சி. அப்போ மைனஸ் என்பது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மனைவி. அப்ப பி வந்து மனைவி. யாருடைய மனைவி, சி இனுடைய மனைவி. பி வந்து என்னது, மனைவி, சி உடைய மனைவி. ஓகேவா? அப்ப பெண்ணுங்கிறத சர்க்கிளாகவும் ஆணுங்கிறத ஸ்கொயராகவும் நான் போட்டுக்கிட்டே வருவேன். கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்து சி இன்டு டி. அப்ப பெருக்கல் என்பது என்ன சொல்வது, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. அப்ப சி வந்து தந்தை. யாருடைய தந்தை, டியினுடைய தந்தை. டியினுடைய தந்தை யாரு, சி. அடுத்து டி வகுத்தல் இ. அப்ப வகுத்தல் என்பது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரர். அப்ப டி வந்து என்னது, சகோதரர். யாருடைய சகோதரர், ஈனுடைய சகோதரர். ஓகேங்களா? இப்ப இவங்க கொடுத்த இந்த தகவலுக்கான படத்தை நான் வரைஞ்சிட்டேன். இப்ப கொஸ்டின் கேட்கிறாங்க, ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு? அப்ப ஈல இருந்து ஏவை பாருங்க. ஈக்கு என்ன உறவு வரும், ஏ என்பவர் என்ன உறவு வரும்? ஏன்னா டியும் சகோதர சகோதரியா இருக்கலாம். ஏன்னா ஈவுடைய பால் நமக்கு தெரியாதனால இவர் சகோதரர் இருக்கலாம், சகோதரி கூட நமக்கு தெரியாது. அப்ப இவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு, பியும் சியும். இவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு, பியும் சியும். இதுல பி ஓகேவா, பி வந்து யாரு, ஈனுடைய தாய். அப்ப ஈனுடைய தாயா, அப்ப பியினுடைய தாய் தான் யாரு, ஏ. அப்ப தாயினுடைய தாய். ஓகேவா? ஏ என்பது யாரு, தாயினுடைய தாய். அப்ப ஆன்சர் எது கரெக்ட், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தாயினுடைய தாய் தான் ஏ, அதாவது பாட்டி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இவற்றில் எது மிக சிறிய விகிதம் கேட்கலாம். எது மிக சிறிய விகிதம்? ஓகே, ஃபர்ஸ்ட் 1:1. 1:1 அது 1/1 தான் சொல்லுவோம். எவ்வளவு வரும், 1. அடுத்து 2:1. 2:1 2/1 எவ்வளவு வரும், 2. அடுத்து 1:3. 1:3 எவ்வளவு வரும், 1/3. இப்ப ஆன்சர் வரும் 0.3 வச்சுக்கலாம். அடுத்து 3:1. 3:1 என்ன பண்ணும், 3/1. அப்ப ஆன்சர் வரும் 3. அப்ப எது சின்னதா வரும், மிக சிறிய விகிதம் 0.3 தான் சின்னது. அப்ப அதோட விகிதம் என்ன, அது 1:3. ஆன்சர் 1:3. ஓகேங்களா? இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்கணும். எனக்கு கீழே உள்ள பகுதி பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கண்டிப்பா அது மிக சிறிய நம்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை அதன் குறிக்கப்பட்ட விலையின் மீது 20%, 15% என 2 தொடர்ச்சியான தள்ளுபடி வழங்கிய பின் அப்பொருளை 571.20க்கு விற்கிறார் எனில் அந்த பொருளின் குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு? ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு பொருள் ரேட் எவ்வளவுன்னு தெரியாது, குறிக்கப்பட்ட விலை எவ்வளவுன்னு தெரியாது. அதுல என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் 20% தள்ளுபடி தராரு. 20% தள்ளுபடி அது கழிப்போமா? அப்ப 100ல 20 போச்சுன்னா 80%. அப்ப 80%னா 80/100 இன்ட்டு அடுத்து என்ன பண்றாரு, 15% தள்ளுபடி பண்றாரு. அப்ப 100ல 5 போச்சுன்னா 85/100. ஓகேங்களா? இப்ப எவ்வளவு விற்கிறாரு, 571 ரூபாய் 20 பைசாவுக்கு விற்கிறாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு பொருளோட ரேட் எவ்வளவு தெரியாது. ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் தராங்க, அடுத்து 15% டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 20% 100ல இருந்து கழிக்கிறேன், 15% 100ல இருந்து கழிச்சுக்கு, அவ்வளவுதான். இப்ப எக்ஸ் உடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த நம்பர் அங்கிட்டு பார்த்து தலைக்கலாம் வரும். அப்ப 571.20 இன்ட்டு மேல 2 100 பேரும், இந்த 80 கீழே வந்துடும், 85 கீழே வந்துடும். ஓகே,
இங்க 0.20 இங்க 100. அப்ப இந்த 100ஆல பெருக்கும் போது எனக்கு இது முழு நம்பரா மாறிடும். அப்ப 57,120. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? 4 20 80, 5 20 100. அடுத்து ஓரஞ்சு 5, 17 5 85. அடுத்து 4 அடிச்சோம்னா 1 நாங்க 4, இங்க அடிச்சோம்னா 1 நாங்க 4, மீதி 1, 17 4 16, மீதி 1, 11 2 நாங்க 8, மீதி 3 32 8 0. ஓகேங்களா? இப்ப 17 அடிக்கலாம். ஒரு 17 17, 1 அடிக்க முடியாது, 14 அடிக்க முடியாது, 142. இப்போ 142ல எத்தனை 17 இருக்கும்னா 8 17 இருக்கும். ஏன்னா 8 17 136. 8 17 136. அப்ப மீதி எவ்வளோ 6, பின்னாடி ஒரு 8. அப்ப 68ல எத்தனை 17 இருக்கும்? 4 17 68, பின்னாடி ஒரு 0. அப்ப எனக்கு எவ்வளவு வருது? 840 வரும். அப்ப அதோட குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு வரும்? 840. நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். ஓகே, இப்ப அறிக்கையை பாருங்க. அனைத்து ரோஜாக்களும் அல்லிகள். ஓகேங்களா? அனைத்து ரோஜாக்களும் எனக்கு என்னது? அல்லிகள். அனைத்து ரோஜாக்களும் அல்லிகள். அடுத்து எந்த அல்லியும் சாமந்தி அல்ல. அப்ப சாமந்தி அல்லனா சாமந்தி தனியா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்ப எனக்கு இதுதான் படம். அனைத்து ரோஜாக்களும் அல்லிகள், எந்த அல்லியும் ஜாமந்தி அல்ல. ஓகே, அடுத்து முடிவுகள். அனைத்து அல்லிகளும் ரோஜாக்கள் சரியா? அனைத்து அல்லிகளும் ரோஜாக்கள் தவறு. சில அல்லிகள் ரோஜாக்கள் சொன்னா சரி, சில அல்லிகள் ரோஜாக்கள்னா சரி, அனைத்து அல்லிகளும் ரோஜாக்கள் தான் தவறு. நெக்ஸ்ட் எந்த ஒரு ரோஜாவும் சாமந்தி அல்ல. எந்த ஒரு ரோஜாவும் சாமந்தி அல்ல. கரெக்ட் தானே? அப்ப இங்க என்ன ஆகுது? முடிவு 2 மற்றும் பின்பற்றுகிறது. முடிவு 2 மற்றும் பின்பற்றுகிறது. முடிவு 1 கம்பல்சரி தவறு தான். அப்ப முடிவு 1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வராது. கம்பல்சரி முடிவு 1 தவறு. அப்ப வரவே வராது. ஆன்சர் அது முடிவு 2 மட்டும் தான் பின்பற்றுகிறது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் YTXS இதனது QLPK உடன் தொடர்புடைய. அதே மாதிரி UPTO என்பது MHLG உடன் தொடர்புடையது எனில் அதே தர்க்கத்தை பின்பற்றி பின்வரும் விருப்பங்களில் RMQL உடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அப்ப இங்க 2 கொடுத்துட்டு 3வது 1 கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ண போறேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் எப்படி போன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ YTXS QLPK. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப எண்கள் போடலாம். ஒய்ன்னு எவ்வளோ? 25. Qன்னு எவ்வளோ? 17. அப்ப எனக்கு என்ன இருக்கு? 8 குறைஞ்சிருக்கு. அடுத்து டீனா 20, எல்லுனா 12. அப்ப 20 12 இங்க என்ன குறைஞ்சிருக்கு? 8 குறைஞ்சிருக்கு. அடுத்து எக்ஸ்னா 24, பீனா 16. அப்ப 24ல இருந்து 8 குறைச்சா 16. அப்ப எஸ்னா 19, கேனா 11. இங்க 19 11 வித்தியாசம் 8 குறைஞ்சு. அப்ப என்ன அனைத்திலுமே 8 குறைக்கிறாங்க, அவ்வளவுதான் படம். அப்ப அதே மாதிரி RMQL. ஓகேங்களா? ஆர் நினைக்கலோ 18, எம்னா 13, கியூனா 17, எல்லுனா 12. இப்போ ஒவ்வொன்று என்ன பண்ணலாம்? 8 குறைக்கலாமா? 18 குறைச்சா 10, இதுல 8 குறைச்சா 5, இதுல 8 குறைச்சுட்டோம் 9, இதுல 8 குறைச்சா 4. அப்ப 10னா ஜே, 5னா இ, ஐனா 9, 4னா டி. அப்ப JEID. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடி. அப்போ ஒரு இது நீ கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சர் எளிமையா நீ கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டு விகிதத்தில் ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது என அதே வட்டி விகிதத்தில் அத்தொகை 16 மடங்காக அதிகரிக்க மேலும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன், 2 மடங்காக ஆக எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு? 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 10 ஆண்டுகள் ஆகுது. அப்ப 16 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? 16 மடங்கா எத்தனை ஆண்டுகள் பார்ப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா மேலும் எத்தனை ஆண்டுகள் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தாதான் எனக்கு ஆன்சர் வரும். ஏன்னா 2 மடங்காக 10 ஆண்டுகள்னா 16 மடங்காக மொத்த எத்தனை ஆண்டுகள் பார்ப்பேன். மொத்த எத்தனை ஆண்டுகள் வருதோ அதுல இருந்து இதை கழிச்சுன்னா மேலும் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? இது என்ன வட்டி? கூட்டு வட்டி. ஓகே, கூட்டு வட்டி வந்துச்சுன்னா இந்த மடங்க அடுக்குல எழுதணும். மடங்கு என்ன பண்ணும்? அடுக்கில் எழுதணும், அவ்வளவுதான். அடுக்கில் எழுதாமா 2 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 1. 16 எப்படி எழுதலாம்?
இங்க 2 அடுக்கு 1னா அடிமான 2னா இதையும் அடிமான 2 வர மாதிரிதான் வச்சுக்கணும். அப்ப எப்படி இதெல்லாம் 16 2 அடுக்கு 4. ஓகேங்களா? 2னா 2 அடுக்கு 1, 16னா 2 அடுக்கு 4. அப்ப அடிமானம் எனக்கு சமமா இருக்கணும். இப்ப சமமும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுக்க மட்டும் பாருங்க. அப்ப மேல அடுக்குல இருக்கு 1. அப்ப ஒரு பங்கு தான் 10 ஆண்டுகள். அப்ப 4 பங்கு எவ்வளவு ஆண்டுகள் பாருங்க. ஒரு பங்கு 10 ஆண்டுகள்னா 4 பங்கு எவ்வளவு வரும்? 40 ஆண்டுகள். அப்ப 16 மடங்காக மொத்தம் 40 ஆண்டுகள் ஆகும். மொத்தம் எத்தனை? 40 ஆண்டுகள். இங்க மேலும் எத்தனை ஆண்டுகள் கேட்கறனால அப்ப இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்கலாம். அப்ப 10ல இருந்து 40 வரை எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 30 ஆண்டுகள் தான் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 30 ஆண்டுகள் தான். அப்ப 16 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். 16 மடங்காக அதிகரிக்க மேலும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் அப்படிங்கும் போது இங்க 10 ஆண்டு, இங்க 40 ஆண்டு. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 30 ஆண்டுகள் இன்னும் தேவைப்படும். இப்ப 16 மடங்காக அதிகரிக்க எனக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? 30 ஆண்டுகள் தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்ப கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுக்கணும். 16 மடங்காக மாற மொத்தம் 40 ஆண்டுகள் ஆகும். எனக்கு இந்த 10 ஆண்டுல இருந்து 40 ஆண்டுகள் வர ஒரு 30 ஆண்டுகள் தேவைப்படும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. ஜி ஜே எம் பி. அப்ப என்னது? 7, 10, 13, 16. அடுத்து என்னது? 19. 19 என்னது? எஸ். அப்ப எஸ் ரெண்டு இடத்துல தான் இருக்கு. அப்ப தேர்டு ஃபோர்த்து வராது. ஓகே, அடுத்து கே என் கியூ டி. அப்ப கேனா எவ்வளோ? 11, என்னன்னா 14, கியூனா 17, டீனா 20. அப்ப இங்க என்ன? இது 3 3 கூடுது. அப்ப 20க்கு அப்புறம் என்ன வரும்? 23. அப்ப 23 டபிள்யூ. அப்ப டபிள்யூ. அப்ப இது வராது. அப்ப ஆன்சர் அது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்ப எஸ் டபிள்யூ ஆர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்வரும் எழுத்தாக அடுத்து ஒரு எழுத்தாக மாற்றப்படுவதுடன் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்வரும் எழுத்து இங்கே என்ன அடுத்த எழுத்தாக மாற்றப்பட்டு இவ்வாறு உருவாகும் எழுத்துக்களின் தொகுப்பானது ஆங்கில அகரவரிசையில் மறுசீரமைக்கப்படுகிறது எனில் அவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் வலமிருந்து 4வது இருக்கும் எழுத்து எது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீம்ஸ். ஓகே, ட்ரீம்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? உயிர் எழுத்துனாலும் அடுத்த எழுத்து தான், மெய் எழுத்துனாலும் அடுத்த எழுத்து தான். ஓகேங்களா? அதனால என்ன பண்றோம்? நான் மாத்திட்டு அகரவரிசை பண்ணாம ஃபர்ஸ்ட் அகரவரிசை பண்றேன். ஓகேங்களா? இதுல அகரவரிசை பண்ணா ஃபர்ஸ்ட் ஏ, ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எம், எம்முக்கு அப்புறம் ஆர், ஆருக்கு அப்புறம் எஸ். ஓகே, இப்ப அகரவரிசை எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் ஏன்னா எந்த எழுத்தா இருந்தாலும் என்ன தான் பண்ண போறேன்? நான் அடுத்த எழுத்து தான் போட போறேன். ஏன்னா உயிர் எழுத்துனாலும் அடுத்துதான், மெய் எழுத்தான் அடுத்த, அனைத்துக்கும் அடுத்த எழுத்து தான் போட போறோம். ஓகே, இப்ப கொஸ்டினை பாருங்க. வலம் இருந்து 4வது எழுத்து தான் போட போறேன். இப்ப வலம் இருந்து எனக்கு இதுதான் வலது. ஓகேங்களா? வலது இருந்து 4வது 1 2 3 4. அப்ப இ. ஓகேங்களா? அப்ப ஈக்கு அடுத்த எழுத்தை போடுங்க. ஈக்கு அடுத்த எழுத்துனாது எஃப். அப்ப ஆன்சர் எஃப். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அகரவரிசைப்படுத்தினேன். அகரவரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் வலதுபுறம் இருந்து 4வது எழுத்து எதுன்னு பார்த்தேன். ஈன்னு வந்துச்சு. அப்ப எந்த எழுத்தா இருந்தா அடுத்த எழுத்தான போடுவேன். அப்ப ஈக்கு அடுத்த எழுத்துனாது எஃப். அப்ப ஆன்சர் எஃப். நெக்ஸ்ட் ஒரு 4 இலக்க எண்ணான 1 2 Z 4 என்பது 4ஆல் வகுப்படும் எனில் இசட்டின் மிகப்பெரிய சாத்தியமான மதிப்பு என்ன? ஓகேங்களா? இப்ப மிகப்பெரிய நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப இசட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? எந்த நம்பர் போட்டா மிகப்பெரிய நம்பர் போட்டா 4ஆல் டிவைட் ஆகுது பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்ல. இப்ப 4ஆல வகுப்படுதுன்னு சொன்னாங்கன்னா நீ லாஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்கணும். லாஸ்ட் 2 நம்பர் தான். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்வளவு? 6. அப்ப 64. ரெண்டாவது ஆப்ஷன் 4 44. மூணாவது ஆப்ஷன் 2 24. நாலாவது ஆப்ஷன் 8 84. ஓகேவா? இந்த லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த மொத்த டைம் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்ப 64 டிவைட் ஆகுமா? ஆகும். 44 4ஆல் டிவைட் ஆகும். 24 6 நாங்க 24 டிவைட் ஆகும். 84 21 80 டிவைட் ஆகும். அப்ப அனைத்து நம்பருமே டிவைட் ஆகுதுல. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டா மிகப்பெரிய நம்பர். அப்ப இசட்டுக்கு எந்த நம்பரை கொடுத்தா மிகப்பெரிய நம்பர் கொடுத்தா கரெக்டா இருக்குது. அப்ப எது எனக்கு பெரிய நம்பர்? 8 தானே பெரிய நம்பர். மித்த எல்லாமே சின்ன நம்பர் தான். அப்ப 8 தான் மிகப்பெரிய நம்பர். அப்ப இசட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாத்தியமான மதிப்பு எவ்வளவு? 8 தான். அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு? 8. எனக்கு இதே மிக சிறிய நம்பர் சொன்னா என்ன வரும்? 2ன்னு வந்திருக்கும். மிகப்பெரிய நம்பர்னா 8, மிக சிறிய நம்பர்னா 2. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க.
இதே போல உள்ள இந்த மூன்றன் தொகுப்பு எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பாருங்க, 7, 28, 56 என்ன தொடர்பு இருக்கு? 7 4ஆல பெருக்குனா 28, 28 2ஆல பெருக்குனா 56. ஓகே, ஃபர்ஸ்ட் 4ஆல பெருக்கணும், அடுத்து 2ஆல பெருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, 9 4ஆல பெருக்குனா 36, 36 2ஆல பெருக்குனா 72. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி 13 2ஆல பெருக்கினாலும் வரும் சார். 13 4ஆல பெருக்கினா 52 கரெக்ட் தான். 52 2ஆல பெருக்கினா 104 வரும். அப்ப எனக்கு இது கிடையாது. ஓகே, அடுத்து 13 4ஆல பெருக்கினா 52, இங்க 50 வந்திருக்கு, வராது. அடுத்து 13 4ஆல பெருக்கினா 52, 52 2ஆல பெருக்கினா 104, எனக்கு இது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4ஆல பெருக்கினாலும் வருது, அடுத்து 2ஆல பெருக்கினாலும் வருது. அப்ப எனக்கு இந்த காம்பினேஷன் தான் கரெக்ட் ஆனது. வேணுமா இதையும் செக் பண்ணலாம். 11 4ஆல பெருக்கினா 44 வரணும், இங்க 52க்கு வராது. அப்ப மூன்றாம் தொகுதி என்னது? 13, 52, 104. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4ஆல பெருக்கணும், அடுத்து 2ஆல பெருக்கணும். இதுதான் காம்பினேஷன். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க, 25 சென்டிமீட்டர் பக்கத்தை கொண்ட ஒரு சாய் சதுரமானது 30 சென்டிமீட்டர் ஒரு மூலைவிட்டத்தை கொண்டுள்ளது எனில் அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டறியவும். ஓகே, சாய் சதுரத்தின் பரப்பளவு, ஏன்னா பரப்பளவு ஃபார்முலா அது அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகே, d1 d2னா இரண்டு மூலைவிட்டங்களை பெருக்கி 2ஆல வகுக்கணும். எனக்கு ஒரே ஒரு மூலைவிட்ட மதிப்பு தான் இருக்கு, இன்னொரு மூலைவிட்டம் எனக்கு தெரியாது. இப்ப பாருங்க படங்களை. ஓகே, சாய் சார் வரைஞ்சிக்கலாம். ஓகே, சாய் சார் வந்தாச்சு. ஒரு பக்க மதிப்பு எனக்கு எவ்வளோ? 25. ஒரு பக்க மதிப்பு எவ்வளோ? 25னா அப்ப அனைத்து பக்கம் எனக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 25 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா சாய் சார் அனைத்து பக்கம் எனக்கு எவ்வளவு? 25 தான் இருக்கும். ஆனா நமக்கு பக்கம் தேவையில்லை, மூளை விட்டம் தான் தேவை. ஓகே, ஒரு மூளை விட்டம் எனக்கு எவ்வளோ? 30. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் 30. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? இங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 15. ஓகேங்களா? இப்ப இதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு? ஒரு முக்கோணமா இருக்கா? அப்ப இது 25, இது 15. அப்ப இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு வரும்? அப்ப 25 ஸ்கொயர் பண்ணுவோம். 25 ஸ்கொயர் பண்ணா 625, 15 ஸ்கொயர் பண்ணா 225, ரெண்டையுமே கழிச்சு ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா இந்தோட பகுதி மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அப்ப 625 225 போச்சுன்னா 400. அப்ப 400 வெளியே எடுத்தா 20. ஓகேங்களா? அப்ப இந்த மதிப்பு எவ்வளவு? 20. இது 20னா இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? 20. அப்ப மொத்த மூலை விட்ட மதிப்பு எவ்வளவு வரும்? 40. ஓகேங்களா? அப்ப ஒரு மூலை விட்டு அவன் கொடுத்தது 30, இன்னொரு மூலை விட்ட மதிப்பு எவ்வளவு? 40. ஓகேங்களா? இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப அரை இன்ட்டு d1 30, d2 எவ்வளோ? 40. இப்ப அடிக்கலாம். 2 2 22 40. அப்ப 32 20 எவ்வளவு வரும்? 32 6 2 0. அப்ப ஆன்சர் வரும் 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் 600. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, y cube is equal to 0.008 எனில் பின்னர் y இன் அடுக்கு 5 இன் மதிப்பு என்ன? ஓகே, அப்போ y cube மதிப்பு எவ்வளோ? 0.008. அதாவது y யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? இங்க என்னதுன்னா 0.2 தான் கியூப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 0.2 கியூப் பண்ணது எவ்வளவு வரும்? 0.008. அப்ப இங்க y யோட மதிப்பு என்னது? 0.2. அப்ப y இன் அடுக்கு 5 என்ன வரும்? அப்ப 0.2 பவர் 5. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? 0.2 அடுக்கு 5 போட்ட எவ்வளவு வரும்? 0.2 5 முறை போன எவ்வளவு வரும்? 0.2 0.2 0.2 0.2 0.2. ஓகே, ஃபர்ஸ்ட் எண்களை மட்டும் பாருங்க. 4 8 16 32. எவ்வளவு? 32. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர், மொத்தம் 5 இருக்கு. அப்ப 5 நம்பர் முடி பாயிண்ட் வைக்கணும். என்கிட்ட 2 நம்பர் இருக்கா? அப்ப 3 4 5. அப்ப ஆன்சர் வரும் 0.00032. அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 5 எண்கள் தான் எனக்கு வரும். அப்ப எது ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, பெயின் என்பது 9315 என்றும் லிப்ட் என்பது 4256 என்றும் குறியிடப்பட்டுள்ளது எனில் ஐக்கான குறியீடு என்னது? ஓகே, ஐ என்பது குறியீடு என்ன கேட்கறாங்க. அப்ப ஐ எந்தெந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஐ எங்க இருக்கு? ஐ பெயின்ல ஐ வந்திருக்கு, லிப்ட்லயும் ஐ வந்திருக்கு. அப்ப இரண்டுலயுமே ஐ வந்திருக்குல்ல, அப்ப அது இரண்டுலயுமே அந்த நம்பர் எனக்கு வரணும். 9 ரெண்டுலயுமே வந்திருக்கா? வரல. 3 ரெண்டுலயுமே வந்திருக்கா? இல்ல. இதையும் கம்பேர் பண்ண போறேன். 9 ரெண்டுலயுமே இல்ல, 3 ரெண்டுலயுமே இல்ல, 1 ரெண்டுலயுமே இல்ல, 5 ரெண்டுலயுமே இருக்கு. ஓகேங்களா? ஐ 2 இடத்துல இருக்கு, 5 2 இடத்துல இருக்கு. அப்ப ஐக்கான குறியீடு என்னது? 5. ஓகேங்களா? 2 முறை இருந்தா எண்ணும் 2 முறை இருக்கணும். ஒரு முறை இருந்தா அந்த எண்ணும் அந்த இடத்துல ஒரு முறை தான் இருக்கணும். நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க, தனக்கு உடனடி முன்பாக ஒரு நிறை வர்க்கத்தையும், ஓகேவா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்க்க எண்ணையும், உடனடி பின்பாக ஒரு இரட்டை எண்ணையும், பின்பாக ஒரு இரட்டை எண், ஓகே, முன்னாடி ஒரு வர்க்க எண்ணையும் பின்னாடி ஒரு இரட்டைப்படை எண்களையும் கொண்டுள்ள இரட்டைப்படை எண்கள். ஓகேல, இதுதான். அப்போ ஒரு வர்க்க எண் இருக்கணும், இரண்டு இரட்டை எண்கள் வரணும், இதுதான் காம்பினேஷன். ஓகேவா, வர்க்க எண்கள் இரண்டு இரட்டை எண். ஓகே, இப்ப 7 இல்ல, 2 5 5 2 இல்ல, அப்ப 1 என்பது ஒரு வர்க்க எண் தான். அப்ப வர்க்க எண்ணா இரண்டு இரட்டை எண் வரும்ல, அப்ப இங்க வரல, அப்ப இது கிடையாது. இப்போ 9 9ங்கிறது வர்க்க எண், 2 4ங்கிறது இரட்டை எண்கள், அப்ப காம்பினேஷன் வருதுங்களா, ஒரு வர்க்க எண் இரண்டு இரட்டை எண்கள். அடுத்தது இங்க பாருங்கவே, ஒரு வர்க்க எண் இரண்டு இரட்டை எண்கள். ஓகே, வர்க்க எண் இரண்டு இரட்டை எண்கள். அடுத்தது வர்க்க எண் ஆனா ஒற்றை எண்களா வருது, வராது. அடுத்து வர்க்க எண் இங்க வருதா, இங்க வர்க்க எண் வருது, ஆனா இரண்டு இரட்டை எண் இல்ல. இங்க வர்க்க எண் வருது, இரண்டு இரட்டை எண்கள் இல்ல. அப்ப காம்பினேஷன் எவ்வளவு வந்திருக்கு, இரண்டே இரண்டு காம்பினேஷன் தான், ஒரு வர்க்க எண் இரண்டு இரட்டை எண் வர மாதிரி எத்தனை இருக்கு, இரண்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு டீலர் ஒரு கிலோவுக்கு முறையே ரூபாய் 50, ரூபாய் 40, ரூபாய் 30 என்ற மூன்று வகையான ஆப்பிள்களை வாங்கிறார். அவர் அவற்றை முறையே 2:4:9 என்ற விகிதத்தில் எடையின் அடிப்படையில் கலந்து 30% லாபத்தில் விற்கிறார் எனில் அவர் கலப்பு வகை ஆப்பிள்களை தோராயமாக என்ன விலைக்கு விற்கிறார், இதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை வகையான ஆப்பிள் இருக்கு, 3 வகை இருக்கு, 1 2 3. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள ரேட் எவ்வளோ, 50 ரூபா, இன்னொன்னு எவ்வளோ 40 ரூபா, இன்னொன்னு எவ்வளோ 30 ரூபா. இதோட விகிதனுக்கு எவ்வளோ 2:4:9. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே பெருக்குங்க. ஓகேங்களா, அப்ப 50 × 2, ஓகே, 50 கிலோ உள்ளதை 2 கிலோ இது வைக்கணும் வச்சு, அப்ப இது ஃபுல்லா கிலோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லா கிலோ. இப்ப வர்றது மொத்த அமௌண்ட். ஓகேங்களா, இப்ப 50 × 2 எவ்வளோ 100. இப்ப 40 × 4 எவ்வளோ 160. 30 × 9 எவ்வளோ 270. அப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவு வாங்கியதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ 100 160 270, அப்ப எவ்வளவு வரும் 260 530. ஓகே, எவ்வளவு வருது 530 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். அதாவது 50 ரூபாய் உள்ளது 2 கிலோ, 40 ரூபாய் உள்ளது 4 கிலோ, 30 ரூபாய் உள்ளது 9 கிலோ. அப்போ மொத்தம் எத்தனை கிலோ ஆயிடுச்சு, மொத்தம் எத்தனை கிலோ ஆயிடுச்சு 6 9 15 கிலோ. ஓகேவா, அப்ப நான் 15 கிலோவை 530 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்ப நான் எவ்வளவுக்கு விற்கிறேன், விற்பனை விலை எவ்வளோ, எவ்வளோ மொத்தத்துல 30% லாபமா, அப்ப இதுல 30% எனக்கு வரும் 10% 53. ஓகேவா, அப்ப 30% எவ்வளவு வரும் 159. அப்ப 159 கூட்டினா எவ்வளவு வரும், அப்ப 530 பிளஸ் இதுல 30% என்பது எனக்கு எவ்வளவு வரும் 159. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும் 689. ஓகேங்களா, அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, நான் 15 கிலோ வாங்கினது 530 ரூபா, நான் 15 கிலோ வித்தது எவ்வளோ 689 ரூபா. இப்ப எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க 1 கிலோ எவ்வளவுக்கு வித்திருப்பேன், அப்ப 689 15ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா, டிவைட் பண்ண எவ்வளவு வரும் 4 5 5 4 5 60, மீதி 8, 89ல 5 5 75, மீதி 14. அப்ப 14ல 0 சேருங்க, 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப 140ல எத்தனை பாஞ்சு இருக்கும் 9 பாஞ்சா 135. அப்ப ஆன்சர் ஒரு 45.9 வரும். ஓகேங்களா, ஆன்சர் எது வரும் 45.9. அப்ப 1 கிலோ விற்பனை விலை எவ்வளோ 45 ரூபாய் 90. ஓகேங்களா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, a plus b plus c மதிப்பு 9, ab plus bc plus c மதிப்பு 23 எனில் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மதிப்பு என்ன. ஓகேவா, இது மூணுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புனா a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் bc பிளஸ் ca. ஓகேங்களா, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, இந்த a பிளஸ் b பிளஸ் c மதிப்பு இருக்கு, ab bc பிளஸ் c மதிப்பு இருக்கு. எனக்கு இதுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எனக்கு இதுதான் கொஸ்டின் கேட்டான், இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப இங்க a பிளஸ் b பிளஸ் c மதிப்பு எவ்வளோ 9. அப்ப 9 ஸ்கொயர் மைனஸ், ஓகே, அது பிளஸ் 2 வந்தா
-2. ஓகே, +2 வந்தா -2. இப்ப இதோட மதிப்பு என்னங்களோ a பிளஸ் பி பிளஸ் சி, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சி மதிப்பு எவ்வளோ 23. அப்ப 23. அப்ப இங்க என்ன வரும் a² பிளஸ் b² பிளஸ் c². ஓகேங்களா? அப்ப இதை ஸ்கொயர் பண்றோம், இது 2ஆல பெருக்கிறோம், கழிக்க போறோம், அவ்வளவுதான். அப்போ 9² 81, 2 × 26 46. அப்ப a² பிளஸ் b² பிளஸ் c². அப்ப 81ல 46% வரும் 35. அப்ப ஆன்சர் வரும் 35. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பிளஸ் என்றால் மைனஸ், மைனஸ்னா பெருக்கல், பெருக்கல்னா வகுத்தல், வகுத்தல்னா கூட்டல். பின்வரும் சமன்பாட்டில் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? ஓகே, இப்ப குறியீடெல்லாம் மாத்த போறோம். 27 வகுத்தல், வகுத்தல் என்பது என்னது கூட்டல். 66 பெருக்கல் என்பது என்னது பெருக்கல் என்றால் வகுத்தல். 11 மைனஸ், மைனஸ் என்றால் பெருக்கல். 7 பிளஸ் என்றால் மைனஸ் 10. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது மாதிரி குறியீடெல்லாம் மாத்தியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் வகுப்போம். அப்ப 66 வகுத்தல் 11 எவ்வளவு வரும் 6. சோ வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்குமா 6 × 7 எவ்வளவு வரும் 42. ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் ஆன்சர் பண்ண எவ்வளவு வருது 42. பின்ன ஒரு -10, முன்னாடி என்ன இருக்கு 27 பிளஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் பிளஸ் பண்ணிக்கலாமா? அப்ப 27 42 கூட்டின எவ்வளவு வரும் 69 -10. அப்ப ஆன்சர் வரும் 59. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன ஆண்டு வட்டி விகிதத்தில் 1300 என்ற தொகையானது 10 ஆண்டுகளில் 650 தனி வட்டியாக கொடுக்கும்? ஓகேவா? அப்ப தனி வட்டி பேஸ் பண்ணி ஃபார்முலா SS = PNR/100. அப்ப வட்டி மட்டும் எவ்வளோ 650 ரூபாய். அசல் மதிப்பு எவ்வளோ 1300 ரூபாய். எத்தனை ஆண்டுகள் 10 ஆண்டுகள். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகேங்களா? 650 ரூபாய் வட்டி, அசல் 1300, 10 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, கீழே 100. அப்ப 2 0க்கு 2 0, இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0, 13 13, 5 13 65. அப்ப சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் 5% வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 20% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணின் எத்தனை சதவீதம் ஆகும்? கண்டுபிடிக்கலாமா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு 3 எண்கள் இருக்கு. மொத்த எத்தனை நம்பர் 3 எண்கள். இதுல முதல் 2 எண்கள் எப்படி இருக்குமா மூன்றாவது எண்ணை விட, ஓகேவா, மூன்றாவது எண்ணை விட 20% 25% அதிகம். ஓகேங்களா? அப்ப மூன்றாவது என்ன 100% வச்சுக்கலாம். எவ்வளவு வச்சுக்கலாம் 100% வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 20% கூடயா, அப்ப 120 கூட்டினா 120. அடுத்து இரண்டாவது நம்பர் 25% கூட்டணுமா 125. அப்ப கான்செப்ட் எப்படி இருக்கும்? அப்ப முதல் எண் வந்து 120, இரண்டாவது 125, மூன்றாவது 100. அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா இங்க 100ன்னு கொடுத்தனா இங்க 20% கூட்டுவேன், 25% கூட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்ப 20% கூட்டு 100, 120, 25 கூட்டினா 125, அவ்வளவுதான். அப்ப கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டாங்க முதல் 3 எண்ணு கண்டுபிடிச்சு 120, 125, 100. ஓகே, இப்ப கொஸ்டின் கேட்டா முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணின், ஓகேவா, இன்னும் வரும் பாத்தீங்களா? அப்ப இரண்டாவது எண்ணினா இப்ப இதே எனக்கு மொத்த மதிப்பு. அப்ப இரண்டாவது எண் எனக்கு என்னது 125. அப்ப இரண்டாவது எண்ணின் முதல் எண் மதிப்பு எவ்வளோ 120. இதோட சதவீதம் 100ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். அப்ப முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணின் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? 4 25 100, 5 25 125, 4 5 5, 10, மீதி 2 20ல 4. அப்ப 24 × 4 எவ்வளவு வரும் 96%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் காரணம் விளைவுகள். காரணம் என்ன சொல்றாங்க? கனமழை மற்றும் திடீர் வெள்ளம் எக்ஸ் நகரத்தின் பல தாழ்வான பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. இதுக்கான விளைவுகளை பாருங்க, பொருந்தா இல்லைன்னு பார்த்துடலாம். மாநில அரசு எக்ஸ் நகரத்தின் நகராட்சிக்கு ஒரு புதிய தலைவரை நியமித்துள்ளது. ஏங்க கனமழை வெள்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இங்க ஒரு தலைவர் நியமிச்சு சொல்றாங்க, தொடர்பு இருக்கா? இந்த காரணத்துக்கும் விளைவுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் காரணம் விளைவு வந்து தொடர்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் விளைவு தொடர்பு இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ் நகரத்தின் தாழ்வான பகுதியில் சிக்கி தவித்த 5500க்கும் மேற்பட்ட மக்களை மாநில அரசு வெளியேற்றியுள்ளது. கரெக்ட் தான். ஏன்னா
இங்க கனமழை வெள்ளம் வரதுனால என்ன பண்ண மாண்டர்ஸ் அங்க உள்ளவங்கள வெளியேற்றிட்டாங்க. ஓகே, இது வந்து கரெக்டா கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ் நகரத்தில் வெளியேற்றப்பட்ட குடிமக்களுக்கு உதவ பல இடங்களில் உணவு மற்றும் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. ஓகே, இதுவும் எனக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா. அப்ப இந்த காரணத்தோட பார்க்கும்போது இந்த இரண்டாவது மூன்றாவது விளைவுகள் ஒரு சாத்தியமான விளைவா எனக்கு தெரியுது. அப்ப ஆன்சர் அது 2 மற்றும் 3 இரண்டும் எனக்கு சாத்தியமான விளைவுகள். நெக்ஸ்ட் 9 அடுத்தடுத்த 3 மடங்களின் கூட்டுத்தொகை 2457 எனில் அவற்றில் மிக சிறிய எண்ணை காண்க. ஓகேங்களா. ஒண்ணுமே இல்ல, 9 மடங்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் வேணும். 9 மடங்கு அடுத்தடுத்த 3 எண்கள். ஓகேவா. 3 எண்களின் கூட்டுத்தொகை. எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியா புரிஞ்சிருக்கும். 9 மடங்காக உள்ள 3 எண்களின் கூட்டுத்தொகை 2457. அவற்றில் மிக சிறிய எண் என்ன? ஓகே, எத்தனை நம்பருக்கு? 3 எண்கள் இருக்கா. அப்ப 3 எண்கள். ஓகேங்களா. இதுல 3 எண்களை நடுவுல உள்ள எண்ணை நான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பேன்னா கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கையில அடிச்சுனா நடுவுல நம்பர் கிடைக்கும். அப்ப கூடுதல் எண்ணிக்கை எவ்வளோ? 2457. எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 3. இப்ப அடிச்சுனா 1 3 3 8 3 24 1 3 3 மீதி 2 27 9. அப்ப 819. ஓகேவா. 9 மடங்கு என்னது? 9 9 கூடும், 9 9 குறையும். அப்ப 819 இங்கிட்டு முன்னாடி போனா குறைக்கணும். அப்ப 819 9 குறைச்சா 810. 819 9 கூட்டினா 828. ஓகேங்களா. இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிக சிறிய நம்பர் தான் கேட்டாங்க. மிக சிறிய நம்பருக்கு என்னது? 810. நெக்ஸ்ட் முதல் 5 பகா எண்களின் கூட்டுத்தொகை காண்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். முதல் 5 பகா எண்கள் எது வரும்? 2 3 5 7 11. ஓகேங்களா. இப்ப கூட்டுங்க. 5 10 17 28. ஓகேங்களா. அப்ப முதல் 5 பகா எண் கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்? 28. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, சேராத எழுத்து தொகுப்பு, குழுவில் சேராத எந்த தொகுப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் பாருங்க, யுஎஸ். அப்ப யூனா 21, எஸ்னா 19. அடுத்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க, பீனா 16, என்னன்னா 14. இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தனா கியூனா 17, ஓனா 15. இங்கேயும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தனா டபிள்யூனா 23, வீனா 22. இப்போ இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? இங்க 2, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்ப அனைத்துலயுமே டிஃபரன்ஸ் 2 வந்து இங்க மட்டும் எவ்வளவு வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்ப இந்த குழுவில் சேராத தொகுப்பு எது? இதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாள்ல செய்ய முடியும். பி என்பவர் அதே வேலையை 20 நாள்ல செய்ய முடியும். சி என்பவரின் உதவியுடன் இவர்கள் 2 நாட்கள் அந்த பணியை செய்து முடிக்கணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? சியோட உதவியோட. அப்ப என்ன பண்ணுவோம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, 3 பேர் சேர்ந்து 2 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பார்? ஓகே தான் கொஸ்டின். ஓகே, 3 பேர் சேர்ந்து 2 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ வந்து 5 நாள், பி வந்து 20 நாள். ஓகேவா. அப்ப இங்க பாருங்க எத்தனை நம்பர் இருக்கு? 3 எண்கள் இருக்கு. அப்ப 3 எண்கள் கான்செப்ட். அப்ப 3 எண்கள் கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2 5 20. எல்சிஎம் எவ்வளவு வரும்? 20 தான் வரும். எல்சிஎம் எவ்வளவு? 20. அப்ப 2ல இருந்து எதை பக்கம் 20 வரும்? 10. 5ல இருந்து எதை பக்கம் 20? 4. 20ல இருந்து எதை பக்கம் 20? 1. ஓகேங்களா. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு தேவை என்னது? சி தானே தேவை. நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப ஏபிசியில இருந்து ஏவும் பியும் கழிச்சா சி கிடைச்சிரும்ல, அவ்வளவுதான். அப்ப இந்த மதிப்பு நான் பிளஸ்ல வச்சுக்குவேன். இந்த மதிப்பு என்ன பண்ணுவோம்? மைனஸ். இந்த மதிப்பு என்ன இருக்கும்? மைனஸ். ஓகேங்களா. ஏ மைனஸ் போட்டு புரியுதுங்களா? ஏபிசியில இருந்து ஏவும் பியும் கழிக்கிறேன். அப்ப இந்த பெருக்கூடிய மதிப்புகள் இங்க வந்து மைனஸ் போடணும், இங்கேயும் மைனஸ் போடணும். அப்ப எவ்வளவு வரும்? 20 வகுத்தல் இங்க 10ல 5 போச்சுன்னா வரும் 5. அப்ப அடிச்சவளவு வரும் 4. அப்ப சி மட்டும் இது எத்தனை நாள்ல செய்வாரு? 4 நாட்கள செய்து முடிப்பார். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 மும்மைகள் இதுக்கு தொடர்புடைய மும்பை எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் எப்படின்னு பாருங்க. ரெண்டாவது ஒண்ணு நமக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா ஆன்சர் போயிடலாம். இப்ப பாருங்க, ஹச் இ ஜே ஜி எல் என். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரூல் தான் பட்டன் பாருங்க, ஹச் ஜே எல்.
ஓகே, எவ்வளவு வருது? இங்க 8, இங்க 10, இங்க 12. அப்ப என்ன அது? 2 2 கூடுதா? அப்ப அதே மாதிரி 2 2 கூடுதான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். பீனா 16, ஆர்னா 18, டீனா 20. 2 2 தான் கூடுது. இங்க ஆர்னா 18, டீனா 20, வீனா 22. இங்க 2 2 தான் கூடுது. இங்க கியூனா 17, எஸ்னா 19, யூனா 21. இங்க 2 2 தான் கூடுது. இங்க ஓனா 15, கியூனா 17, எஸ்னா 19. இங்க 2 2 தான் கூடுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்தை பார்க்கும்போது என்னால கண்டுபிடிக்க முடியல. அனைத்திலுமே 2 2 தான் கூடி இருக்கு. இப்ப செகண்ட் எழுத்தை பார்க்கலாம். ஈனா 5, ஜீனா 7, என்னன்னா 14. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 கூடுது, அடுத்த எவ்வளவு கூடுது? 7 கூடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 7 கூடுது. ஓகே, பாருங்க இங்க செகண்ட் எவ்வளோ? 13, இங்க எவ்வளோ? 15, இங்க எவ்வளோ? 21. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கூடுதா? கூடுது. அடுத்து எவ்வளவு கூடணும்? 7. 15 7 கூட்டினா 22ல வரணும். அப்ப இங்க 21 தான் வந்திருக்கு. எனக்கு இது கிடையாது. இப்ப இங்க பாருங்க. ஓனா 15, கியூனா 17, டபிள்யூனா 23. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்த எவ்வளவு கூடணும்? 7 கூடணும். கூடுதா? 17 கூட்டினா 24ல வரணும். அப்ப 23 வந்தா கிடையாது. இப்ப அடுத்தது என்னன்னா 14, பீனா 16, டபிள்யூனா 23. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடணும்? 7 கூடணும். 17 கூட்டினா 23 வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து 7 கூடுது. அப்ப எனக்கு எது கரெக்டானது? ஆப்ஷன் சி தான் எனக்கு பொருந்தக்கூடிய மும்மை ஆகும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்டா பார்த்தாலே போதும். நீங்க செகண்ட் உள்ளது பார்க்க தேவையில்லை. நம்ம டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மெயினான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கான எண்கள் தெரிஞ்சுன்னா வேகமாகவும் எளிதாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். மிஸ் பண்ணவே முடியாது, மிஸ்டேக்கும் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பொறுமையா பார்த்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் ஐஎஸ் அகாடமி கார்த்திக். நன்றி.